வெல்கம் டு பிரபு மேத்ஸ் எஜுகேஷனல் அப்டேட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேவையான நிறைய அப்டேட் ஆன் டைமில் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் கைட்லைன்ஸ் அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஸ்பெசிஃபிக்காக ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆகி செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தென் அதில் யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடச்சதோ அவங்க எல்லாருக்கும் காலேஜும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ காலேஜ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபைனலாக ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஃபைனல் சான்ஸ் நமக்கு தெரியும். ஸோ நம்ம சேனலில் வீடியோஸை கிளியராக ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கும் உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கொடுத்துருப்போம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கும் சரி செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கும் சரி அட்டன் பண்ணிவிட்டு சீட்டு எனக்கு இன்னும் நாட் அலாட்டட் தான் சார் வருது அப்படிங்கிறவங்களுக்கு கடைசியாக ஒரு சான்ஸை TNAU கொடுக்குறாங்க. தட் இஸ் ஸ்பாட் அட்மிஷன். ஸோ ஸ்பாட் அட்மிஷன் ஆல்ரெடி அவங்க ஷெட்யூல் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா ஜனவரி 10 ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதில் வந்து நமக்கு நிறைய குளறுபடி, ஏன்னா ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வெளியில் வந்தது நமக்கு ரொம்ப லேட்டாக தான் வந்ததுனால அதனால் இந்த டேட்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ காலேஜ் ஓப்பனிங் டேட்டுமே எல்லாமே மாறி நமக்கு 6 எல்லாமே மாறிச்சு. ஸோ அப்படி பார்க்குறப்போ அவங்க ஷெட்யூல் பண்ணியிருந்தபடி ஜனவரி 10 ஸ்பாட் அட்மிஷனை அவங்க கம்ப்ளீட் பண்ணலை. அப்போ நாம் ஒரு 2 days முன்னாடி கூட வீடியோ நம்ம சேனலில் கிளியராக கொடுத்துருந்தோம். ஸ்பாட் அட்மிஷனுக்கான டேட்டு ஆர் அதை பற்றின அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா 18th ஆர் 19th வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சேனலில் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஸோ அஃபீஷியல் நியூஸ் தான் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இன்றைக்கி காலையில் உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஓப்பன் ஆனதுமே அதை பற்றின அப்டேட் வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ நான் டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கிறது உங்களுக்கு கிளியராக அதை மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஸ்பாட் அட்மிஷன் இஸ் ஷெட்யூல்ட் ஆன் January 24. சரிங்களா? ஜனவரி 24 நமக்கு ஸ்பாட் அட்மிஷனை ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. சார் இந்த ஸ்பாட் அட்மிஷனுங்கிறது எப்படி சார் அவங்க கவுன்சிலிங்காக கண்டக்ட் பண்ணுவாங்களா ஆர் நாம் ஸ்பாட்டுக்கு போக சொல்லுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ ஸ்பாட் அட்மிஷனுங்கிறது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் அஃபிலியேட்டடாக இருக்கிற எல்லா காலேஜ்லேருந்தும் எவ்வளோ வேக்கன்ட் இருக்கோ, ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்கோ அந்த ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக மட்டும் நடத்துகிறதா இந்த ஸ்பாட் அட்மிஷனுங்கிறது. சார் ஸ்பாட் அட்மிஷன் மெயில் வந்து எங்களுக்கு வருமா சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கட்டாயமாக மெயில் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸ்பாட் அட்மிஷனில் நீங்கள் கலந்துக்கணும், நீங்கள் யூ ஆர் த எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படியா இருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு TNAUலேருந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்பாட் அட்மிஷனில் கலந்துக்கங்க அப்படின்னு மெயில் வரும். சார் மெயில் வர்றவங்க மட்டும் தான் கலந்துக்கணுமா சார்? இதை நாங்கள் வேறு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PDF ஃபைலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ 24 உங்களுக்கு ஸ்பாட் அட்மிஷன் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 23 அல்லது 22 போலவோ யார் யாரெல்லாம் ஸ்பாட் அட்மிஷனில் கலந்துக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டை ஒரு PDF அனுப்புவாங்க. எப்படி சார் நேம் போட்டு அனுப்புவாங்களா அப்படின்னா கிடையாது. உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ணப்போ கொடுத்த இந்த அப்ளிகேஷன் நம்பரை மட்டும் சென்ட் பண்ணுவாங்க. எத்தனை வேகன்சி இருக்கோ அவ்வளோ வேகன்சிக்கும் அவ்வளோ நம்பரை செலக்ட் பண்ணி அந்த கேண்டிடேட் மட்டும் அவங்க சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஆனால் இங்கே ரேஷியோ கூட அங்கே ஒரு சீட்டுக்கு 5 members எடுக்கிறாங்கன்னா இங்கே ஒரு சீட்டுக்கு 10 members கூப்பிடுவாங்க. சரிங்களா? இப்போ 100 seats வந்து வேகன்சி இருக்குன்னா 1000 members கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிட்டு அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. அதுலேயும் எதுவும் வேகன்சி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் 1 or 2 members வெயிட் லிஸ்டடாக வச்சுருக்கோம், பின்னாடி வேக்கண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு கூப்பிடுறோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஸ்பாட் அட்மிஷன் தான் நமக்கு எண்டு ஸ்டேஜ். இந்த ஸ்பாட் அட்மிஷனுக்கு அப்புறம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் இந்த வருஷத்துக்கான அட்மிஷன்ஸுங்கிறது அதுக்கப்புறம் இருக்காது. சரிங்களா? சார் அப்போது எங்களுக்கு இந்த ஸ்பாட் அட்மிஷனில் எங்களுக்கு மெயில் வரும்னு சொல்லிட்டீங்க, அதே மாதிரி PDF-ஆகவும் அவங்க சென்ட் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் வரணும் அப்படிங்கிறத உங்களுக்கு PDF-ஆக சென்ட் பண்ணுவாங்க. நம்ம சேனல்லையே அதை நாங்கள் கிளியர் கட்டாக கொடுப்போம். எவ்வளோ சார் வேகன்சி அரௌண்டாக இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மினிமம் உங்களுக்கு 100லேருந்து 120 வரைக்குமான சீட்ஸ் வந்து வேகன்சி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நான் சொல்கிறது லீஸ்ட் நம்பர், இது மேக்ஸிமம் இருக்கலாம். ஏன்னா அஃபிஷியல் டேட்டா வந்து எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறதுனால லீஸ்ட் நம்பர் நமக்கு கிடைச்சிருக்கிற டேட்டா மட்டும் தான் சொல்கிறேன். ஆனால் லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 250 seats கிட்ட நமக்கு ஸ்பாட் அட்மிஷனுக்கு இருந்தது. அதே மாதிரி இந்த வருஷம் நமக்கு ஸ்பாட் அட்மிஷனுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சீட் வந்து நாட் அலாட்னு இருக்கிறவங்க எல்லாருமே ஸோ இந்த டேஸை வந்து நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கான அப்டேட் கிடைக்க நம்ம சேனலில் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு ஸ்பாட் அட்மிஷனுக்கான அடுத்தடுத்த வீடியோஸ் அதோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்போம். சரிங்களா? ஸோ அதில் உங்களுக்கு PDF-ஆக ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள்லாம் வாங்கன்னு சொல்லுவாங்க. என்றைக்கு நமக்கு 24 ஷெட்யூல் பண்ணியிருக்காங்கன்னா 24 நாம் அங்கே போகிற மாதிரி இருக்கும் லைவாக. ஸோ போயிட்டு நம்ம அந்த பிளேஸ்லேயே காலேஜை செலக்ட் பண்ணுவோம். அங்கேயே நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிருவீங்க. ஸ்லைடிங் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. கட்டாயமாக உங்களுக்கு ஸ்லைடிங் கிடையாது. ஸ்பாட் அட்மிஷனுக்கு ஸ்லைடிங்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ இன்னும் அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.